புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். காதல் என்பது எதுவரை பகுதி 29 தொடர்கிறது. அவன் அப்படியா சொன்னான்? கருணா விழுந்து விழுந்து சிரித்தாள். அவள் சிரிப்பை கண்டு எட்டி பார்த்த மாலதிக்கும் விவரம் போனது. அவளும் சிரித்தாள். வந்தனாவின் திருமணம் உறுதியானதிலிருந்து கருணாவுக்கும் மாலதிக்கும் இடையில் இருந்த மாயவளை அருந்து போயிருந்தது. அதுவரை மாலதியின் புகுந்த வீட்டில் அவளைப் போலவே வாழ வந்தவள் என்ற நிலையில் இருந்த கருணா வந்தனா வாழப்போகும் வீட்டின் உறவினராக மாறி போயிருந்ததில் அவள் மீது மாலதி கொண்டிருந்த அர்த்தமற்ற துவேஷம் அழிந்து போனது. மாலதி மகள்களை நேசிப்பவள். அந்த மகள் வாழப்போகும் வீட்டில் சந்தோஷமாக வாழ்வதற்கு கருணாவின் உதவி தேவைப்படும் என்றிருக்கும்போது அவள் எத்தனை பகையாக இருந்தாலும் அதை உதறிவிட்டு உறவு பாராட்டவே அவள் விரும்பினாள். மகளுக்காக தன் ஆழ்மனத்தின் மனத்தாங்களை மறந்துவிட்டாள் மாலதி. கருணா அதற்காகவே தான் காத்திருந்தாள். அவள் மாலதி நீட்டிய உறவுக்காரத்தை இறுக்கி பிடித்து கொண்டாள். திருமணமான தினத்திலிருந்து அன்று வரை யாருடைய பாசத்திற்காக அவள் ஏங்கினாளோ அந்த மாலதியின் பாசம் கிடைத்து விட்டதில் அவள் நெகிழ்ந்து போனாள். அக்கா, போனதை மறந்திரு கருணா. இனி நடக்கிறதெல்லாம் நன்மையாகவே நடக்கணும். வந்தனா, எனக்கு மட்டும் மகள் இல்லை, உனக்கும் மக. இதை நீங்கள் சொல்லணுமாக்கா? கருணா கண்கலங்க மாலதியின் கையை பிடித்து கொண்டாள். திருமணத்திற்கு எண்ணி 6 நாட்கள் ஊடே இருக்கும் நிலையில் குற்றாலத்திற்கு போய் திரும்பி வருவது சாத்தியப்படாது என்று சுதாகரன் சொல்லியபோது அதை ஆமோதித்தாள். தன் வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம். நாம் தான் முன்னால் நின்று எல்லா வேலைகளையும் செய்யணும். நீங்கள் மேனேஜருக்கு ஃபோன் போட்டு எல்லாத்தையும் கவனிக்க சொல்லுங்க. நாம் வந்தனாவோட கல்யாணத்தை முடிச்சிட்டு அவளை கதிரோட வீட்டில் விட்ட பின்னால் தான் கிளம்பி போக முடியும். பொறுப்புடன் அவள் பேசிய விதத்தில் மாலதி கருணாவை கட்டி கொண்டாள். ஒன்றான ஓரகத்திகள் இருவரும் பின்னி பிணைந்ததில் அண்ணன் தம்பிகளின் பாசம் கூட ஓரம் கட்டப்பட்டு விட்டது. கூட பிறந்தது நாமளா இல்லை இவங்களாடா? பாஸ்கரன் ஆச்சரியப்பட்டார். மந்தைக்கு திரும்பிவிட்ட ஆடாகத்தான் உணர்ந்த சுதாகரன் பனித்த விழிகளை துடித்து கொண்டார். தம்பியின் முதுகில் தட்டி கொடுத்து அந்த அண்ணன் ஆறுதல் படுத்தினார். திருமண வேலைகளில் முனைப்பாக இருந்த கருணாவிடம் வந்தனா கதிரவரின் பொருளாதார நிலையை பற்றி கேட்டபோது அவள் சிரித்து விட்டாள். அதில் மாலதியும் கூட்டு சேர்ந்து கொண்டதில் வந்தனாவின் முகம் சிவந்து போனது. KR கம்பெனியில் கிளர்க்கா வேலை பார்க்கிறானா? மக்கு மக்கு. அவன் கதிர் குரூப் ஆஃப் கம்பெனியோட MD. சித்தப்பாவோட பணத்தை எதிர்பார்க்காம சொந்தமாக கம்பெனி ஆரம்பித்து ஜெயிச்சு காட்டினான். பிஸ்னஸ் உலகத்திலே அவன் மிகப்பெரிய ஹீரோ. அவன் குற்றாலத்துக்கு எதுக்கு வந்தான் நினைக்கிறேன்? ஓவர் டைம் வேலை பார்த்ததிலே தலைவலி வந்துச்சான். ஓவர் டைமா வேலை பார்த்தான் தான், அதனால் தலைவலி வந்தது உண்மைதான். அந்த ஓவர் டைம் ஒர்க்கை சம்பளத்துக்காக அவன் பார்க்கலை. எக்கச்சக்க பிஸ்னஸ். இவன் ஒற்றையாள். அத்தனையும் நிர்வாகம் பண்ணணும்னா சும்மாவா? அதான் மூளை சூடேறினா ரிலாக்ஸ் பண்ண குற்றாலத்துக்கு வந்து போவான். அதில் பாருங்க அக்கா, கதிருங்கிற பெயரிலே இருக்கிற இங்கிலீஷ் முதலெழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து வச்சு KR கம்பெனின்னு இவகிட்ட கப்ஸா விட்டுருக்கான் பாருங்க. வந்தனா, நீ இந்த அளவுக்கு ஏமாளியா? இத்தனை நாளா இவ நம்ம மாப்பிள்ளையே KR கம்பெனியில் வேலை செய்கிறவர்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கா கருணா. குட் ஜோக். மருமகள்கள் கூட்டு சேர்ந்து சிரித்ததை கேட்டு எட்டி பார்த்த அவர்களின் மாமியாருக்கும் விவரம் போனது. அவர் என்னவோ மன்னர் அண்ட் கம்பெனியில் டனார் தங்கவேலு வேலை பார்த்ததை போலவே இருக்கில்ல என்று கருப்பு வெள்ளை திரைப்படத்தை நினைவு கூர்ந்தாள். சரியான மக்குடி நீ. இப்படியா ஏமாறுவ? கதை சொல்லி உனக்கு ஒரு சுண்டல் பொட்டலம் கூட வாங்கி தராமல் தப்பிச்சிருக்கார் உன் அருமை காதலன். போதாக்குறைக்கு நீ கொண்டு போகிற தீனியை மொக்கி இருக்கான். இப்படியா ஏமாளியாயிருப்ப? அஞ்சனா தலையில் அடித்து கொண்டாள். வீடு பூராவும் விவரம் பரவியது. அனைவரும் ஒரு மனதாக வந்தனாவை ஏமாளி மக்கு என்ற பொருத்தமான காரண பெயர்களால் அழைத்து மகிழ்ந்தார்கள். கடைசியா இதிலையும் அவன் என்னை தோற்கடிச்சிட்டானே. வந்தனாவுக்கு விசனம் வந்தது. அந்த திருமணத்திலிருந்து தப்பிக்க முடியாமல் ஊடே வெறும் 6 நாள்தான் மட்டும்தான் இருந்ததில் அவள் மனம் உடைந்தாள். வீட்டில் மூச்சு முட்டுவதை போல உணர்ந்தவள் அந்த தெருமுனையில் இருந்த பூங்காவுக்கு போனாள். தனிமையை தேடி தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தவளை குட் ஜாப் என்ற குரல் நிமிர வைத்தது. எதிரே இகழ்ச்சியான பார்வையுடன் குற்றாலத்தில் ஓர் முறை அவள் சந்தித்த கரிஸ்மா நின்று கொண்டிருந்தாள். அவளின் துச்ச பார்வையில் வந்தனாவின் புருவங்கள் சுருங்கின. இது எதுக்காக இப்படி பார்க்குறா?
என்னோட கதிரை மயக்கி பறிச்சுக்கிட்ட இல்லை? கோடீஸ்வரி நான், நீயோ மிடில் கிளாஸ். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தானே கதிரவன் கிட்ட காதல் நாடகம் போட்ட. பணத்துக்காக அடுத்தவளின் காதலனை பறிச்சுக்கிறவளுக்கு என்ன பெயர்னு தெரியுமா? கரிஷ்மாவின் விழிகளில் அந்த பெயர் இருந்ததில் வந்தனா துடித்து போய்விட்டாள். கடைசியில் இப்படியும் ஒரு குற்றச்சாட்டை அவனை கேட்க வைத்து விட்டாளே. சின்ன வயதில் இருந்து கதிரோட பழகிறேன். கதிருக்கு நான், எனக்கு கதிர் தான்னு 2 குடும்பத்திலையும் கலந்து பேசி முடிவு பண்ணியிருந்தாங்க. இது வந்தனாவுக்கு தெரியாதே. குற்றாலத்தில் கரிஷ்மாவை சந்தித்த அன்று அவள் யார் என்று கருணாவிடம் வந்தனா கேட்டபோது அவள் முகம் மாறி தெரிந்த பெண் என்று ஒற்றை வரியில் பேச்சை முடித்து கொண்டது வந்தனாவின் நினைவிற்கு வந்தது. எந்த வகையில் தெரிந்த பெண் என்று ஏன் கருணா வந்தனாவிடம் சொல்லவில்லை? நானும் குற்றாலம்தான். கதிரவன் வந்தா எனக்கு தகவல் தெரிஞ்சிடும். போன தடவை அவர் வந்தப்ப எனக்கு தகவல் கிடைக்கல. எதேச்சையா உன்னையும் அவரையும் சேர்த்து வைத்து நான் பார்த்த போதுதான் கதிர் குற்றாலம் வந்திருந்ததே எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால்தான் அவன் வீடு தேடி வந்து அன்று கத்தினாளா? கதிர் உன்னை காதலிக்கிறதா சொல்லிட்டார். என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதை பற்றி அவர் நினைத்து கூட பார்த்ததில்லையா? பெரியவங்களோட பேச்சுக்கு அவர் பொறுப்பாக முடியாதாம். எப்போதாவது என்னிடம் அவர் காதல் சொல்லியிருக்காரார்னு கேட்டார். இல்லைதான். அதை எப்போதாவது நிச்சயமாய் அவர் சொல்வார்னு நான் நம்பினேன். ஏன்னா அவருக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸில் நான் இருந்தேன். அவரோட ஸ்டேட்டஸுக்கு என்னை விட இணையான வேறு பெண் கிடைக்க மாட்டான்னு நம்பினேன். என் நம்பிக்கையை நீ நாசம் பண்ணிட்ட. இல்லையே, வந்தனாவின் நம்பிக்கையை தானே கதிரவன் தகர்த்து விட்டான். வந்தனாவுக்கு தூக்கமாக இருந்தது. பெரியவங்க தான் பேசினாங்க. கதிருக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவரோட மனசை மாற்ற முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ளே இருந்தது. நீ 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 எப்படி அவரை மயக்கின? உன்னை போல ஒருத்தியை மேரேஜ் பண்ணிக்கிற டிசிஷனை எப்படி அவர் எடுத்தார்? அந்தளவுக்கு நீ விட்டி கொடுத்து அவரிடம் பழகினாயா? நான் ட்ரை பண்ணினப்ப முகத்தை சுளித்தாரே. கரிஷ்மாவின் பொறுமனில் பூமி பிளந்து தன்னை விழுங்கி விடாதா என்ற ஏக்கம் கொண்டால் வந்தனா. அதற்கு மேலும் அங்கிருந்தால் பைத்தியம் பிடித்துவிடும் என்று வீட்டுக்கு ஓடி வந்து விட்டாள். அவளுக்கான நகைகளை வாங்க கடைக்கு போனபோது அங்கே கதிரவனின் குடும்பமும் வந்திருந்தது. மருமகளுக்கான வைர நகைகளை வாங்கி கொடுக்க வந்திருந்தாள் வாணி. நகைகளை இரு குடும்பமும் தேர்வு செய்து கொண்டிருந்தார்கள். அது யாருக்கோ தேர்வு செய்யப்படுகிற நகைகள் என்று ஒட்டாத மனப்பான்மையுடன் விலகி வாசல் பக்கமாக போனால் வந்தனா. அங்கே அவளைப் போலவே பற்றில்லாமல் விலகி நின்றிருந்த சாணக்கியன் வந்தனாவை கண்டும் காணாததை போல முகத்தை திருப்பி கொண்டு போன கையில் எடுத்தார். என்ன செய்கிறது அரவிந்தன்? என் ஒன்றுவிட்ட அண்ணன் மகளுக்கு வீட்டோட மாப்பிள்ளை வேண்டும்னு ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் சம்மந்தம் வச்சிட்டாரு. அது என்னை பிடித்து துரத்துது. அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு என் மகன் குற்றாலத்துக்கு போனால் அங்கே சித்தப்பா வீட்டுக்கு ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கிறா. பேர் பண்ணிக்கிட்டு அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த பெண்ணும் வந்திருக்கு. என் மகன்கிட்ட ரிலேட்டிவ் போல் பழகி கோடீஸ்வர குடும்பம்னு கைக்குள்ளே போட்டுடுச்சு. இப்போ என்னடானா என் மகன் கட்டிக்கிட்டா அந்த மிடில் கிளாஸ் பெண்ணைத்தான் கட்டிக்குவேன்னு அடம் பிடிக்கிறான். வேறு வழி, மேரேஜ் நடக்க போகுது. கரிஷ்மா பாவம், எல்லா வகையிலும் எங்கள் குடும்பத்துக்கு மருமகளாக வர தகுதியான பொண்ணு. அது மட்டும்தான். எங்கே என் மகன் எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு இணையில்லாத இடத்தில் தடுக்கி விழுந்துட்டானே. காதலாம். இந்த காதலுங்கிறதால சும்மா அரவிந்தன், ஏதோ ஒரு மயக்கத்தில் பேசுகிற பேச்சு. காதலுங்கிறது எது வரைக்கும்னு நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் இந்த காதல் நிலைக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் மயக்கத்திலிருந்து வெளியே வருகிறப்ப அவசரப்பட்டுட்டோமோன்னு நினைப்பான். அதுதான் நடக்க போகுது பாருங்க. அப்போ அவன் இழந்துட்ட கோடீஸ்வர குடும்பத்தோட வாரிசு அவன் நினைத்தாலும் திரும்பி கிடைத்து விடுமா? என்னவோ போங்க அரவிந்தன், எனக்கு மனசே சரியில்லை. அவள் காதில் விழுக வேண்டும் என்பதற்காகவே உறக்க பேசிய சாணக்கியத்தனத்தில் வந்தனா இற்று போனாள். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் சித்தி. வீடு திரும்பியதும் கருணாவை தனியாக அழைத்து அவள் துடித்த போது கருணா பதறிவிட்டாள். வந்தனாவின் வாயை பொத்தி அவள் பேசுவதை நிறுத்திவிட்டு அவசரமாக கதவை தாளிட்டாள். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் ஊட இருக்கு. இப்போ போய் இப்படி பேசி வைக்கிறியே. இது அக்கா மாமா காதில் விழுந்தா என்ன ஆகிறது? விழுகட்டும் சித்தி. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லைன்னு அவங்களுக்கு தெரியட்டும் சித்தி. கருணா போராடி பார்த்தாள். வந்தனா சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளையாக பேசியதையே திரும்ப திரும்ப பேசி வைத்ததில் கதிரவனுக்கு போனை போட்டாள். அவன் நேரில் வந்து விட்டான். வந்தனாவுக்கு ஒரு நகை வாங்கி ப்ரெசன்ட் பண்ணணும். வித் யுவர் பெர்மிஷன்.
மறுநாளில் திருமணத்தை வைத்துக்கொண்டு முதல் நாளில் மாப்பிள்ளை இப்படி கேட்டால் பெண்ணை பெற்றவர்கள் எப்படி மறுப்பார்கள்? சீக்கிரமாக வந்துருங்க, ஈவினிங்கே கல்யாண மண்டபத்துக்கு போயாகணும். காலையில் உங்கள் அம்மா நகை வாங்கி கொடுத்தாங்களே, அப்பவே நீங்களும் வந்திருக்கலாமே. தர்ம சங்கடத்துடன் மறுப்பு கலந்த ஒப்புதலை கொடுத்தார் பாஸ்கரன். அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ண வேண்டியிருந்தது, அதான் வர முடியலை. பாஸ்கரனின் முன்னால் மறுக்க முடியாத வந்தனா வெறுப்புடன் காரில் ஏறினாள். கார் வீட்டை கடந்து அடுத்த தெருவில் நுழைந்ததும் சாலையோர மரத்தடியில் காரை நிறுத்திய கதிரவன் அவள் பக்கமாக கோபத்துடன் திரும்பி, இஷ்டமில்லையா? என்மேல் உனக்கு இஷ்டமில்லையா என்று சீறினான். ஆமாம், இஷ்டமில்லை. வறண்ட குரலில் அவன் முகம் பார்க்காமல் பதில் சொன்னால் வந்தனா. ஏய், என் முகத்தை பார்த்து பேசுடி. இந்த முகத்தை பார்த்து தானே மயங்கினேன். இல்லையாமே, நான் தான் உங்களை மயக்கினேனாமே. யார் சொன்னது? கரிஷ்மா, அப்புறம் உங்கள் அப்பா. லுக் வந்தனா, காதல் கல்யாணத்தில் 1000 எதிர்ப்பு இருக்கும். நம்ம மனசு புண்படணும்னு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதையெல்லாம் காதில் போட்டுக்க கூடாது. வேறு எதில் காதில் போட்டுக்கணும்? சார், இத்தனை பெரிய கோடீஸ்வரனா கதிர் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டியாக இருந்துக்கிட்டு கேஆர் குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை பார்க்குற கிளர்க்குன்னு பொய் சொன்னீங்களே, அதை என் காதில் போட்டிருக்கணுமா? அது விளையாட்டுடி. இன்னொரு வகையில் எனக்கு அது பிடிச்சிருந்தது. யூனோ, அந்த கரிஷ்மா எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினா, என்னோட ஸ்டேட்டஸ், பிஸ்னஸ் வேர்ல்டில் எனக்கு இருக்கிற ஹீரோ இமேஜ். இது இல்லைன்னா அவள் என்னை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். நீ அப்படி இல்லைடி. என் வசதியை விட குறைவா ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒருத்தனா என்னை பற்றி சொன்னபோது முன் காதல் குறையாமல் என்னை நீ காதலிச்சியே, அந்த காதலுக்கு இணை ஏதும் இல்லடி. எல்லாத்தையும் என்னை தோற்கடித்ததை போல இறுதியிலேயும் கதை சொல்லி என்னை தோற்கடிக்க வச்சிட்டிங்கல்ல. இப்போ என்ன ஆச்சு? மக்கு ஏமாளிங்கிற பட்டத்தோடு சேர்ந்து ஆள் மயக்கிங்கிற பட்டமும் சேர்ந்து வந்திருக்கு. இதுக்காகவா என்னை காதலிச்சிங்க? சின்ன விஷயத்தை நீ பெருசு பண்ணுறடி. இல்லை, மிகப்பெரிய பழியை என்னை சுமக்க வச்சிட்டீங்க. முடிவாக என்னதான் சொல்கிற? எனக்கு உங்களை பிடிக்கலை. மனதார உங்களை நான் வெறுக்கிறேன். இந்த கல்யாணம் வேணாம், நிறுத்துங்க. அரேஞ்சேனா அத்தனை பல்லையும் உதிர்த்திருவேன். விடிஞ்சா நமக்கு கல்யாணம். இன்னும் 2 மணி நேரத்தில் நான் மண்டபத்துக்கு போயாகணும். இப்போ போய் என்ன பேச்சு பேசுகிற? இந்த கல்யாணம் நடக்கும். நடந்தது அவனுக்கும் அவளுக்குமான திருமணம் மறுநாள் காலையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. பெற்றவர்களிடம் திருமணம் வேண்டாம் என்று சொல்ல தைரியமில்லாதவளாக மனமேடை ஏறினாள் வந்தனா. அவள் மனமறிந்து திருமணத்தை நிறுத்த வேண்டிய கருணா அதை செய்யவில்லை. கதிரவனும் அதை மறுத்துவிட்டான். உணர்வற்ற பதுமை போல அவன் கட்டிய தாலியை வாங்கி கொண்டாள். அன்று மாலையில் நடந்த திருமண வரவேற்பிலும் பதுமை போலவே கதிரவனுக்கு பக்கத்தில் நின்றாள். அன்றைய இரவு அவர்களுக்கான முதலிரவு. மற்றதை போலவே இதையும் மறுக்க முடியாமல் ஒரு வழி பாதையில் நுழைந்தாள் வந்தனா. அவளுக்காகவே காத்திருந்த கதிரவன் ஆர்வத்துடன் அவளை அணுகினான். அவளது மறுப்பை அவன் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு பிடிக்கல அவள் சொல்லி அவனது வெறி அதிகமானது. சீறினான். ஏன் பிடிக்கலை? குற்றாலத்தில் கொஞ்சி குழாவ பிடிச்சிருந்தது, இப்போ பிடிக்கலையா? அவன் வேட்கையுடன் அவளை அணுகி இழுத்தான். ஆவேசத்துடன் அவள் மேல் வீழ்ந்தான் கதிரவன். வேட்டையாடப்படும் போக பொருளாக அவளது உடல் மாறப்போவதில் அவளுக்கு துக்கம் உண்டானது. அவள் கண்களில் தெரிந்த மிருகவெறி அதை ஊர்ஜிதப்படுத்தியது. அவளுக்கென்று ஒரு மனமில்லையா? அதை பற்றிய நினைவு அவனுக்கு இல்லையா? அந்த நினைவை மறந்தவனைப் போல இச்சையுடன் அவள் இதழ்களை கவ்விக்கொண்டான் அவன். வேட்டை ஆரம்பமானது. அவள் வேட்டை பொருளானாள். அதுபோன்ற கூடுதலில் அவளுக்கு விருப்பமில்லை. அவளது விருப்பத்தை பற்றிய கவலை அவனுக்கில்லை. இதழோடு இதழ் சேர்ந்த அந்த ஆக்கிரமிப்பில் அவளது உடல் சுடர்பட்ட மெழுகு போல உருகத் தொடங்கியதை தான் அவளால் நம்ப முடியவில்லை. அவனது இம்சைக்கு இரையாக அவள் உடல் துடிப்பதை அதிர்வுடன் அவள் உணர்ந்தாள். அவளது வேக மூச்சுக்களில் வெளிப்பட்ட வேட்கை தீயில் அவளின் மோகம் பற்றி கொண்டதில் அவளால் அவளை மன்னிக்க முடியவில்லை. தன்னைத்தானே வெறுத்தாள் வந்தனா. அவள் மீது பரவிய முரட்டு கைகளில் அந்த அத்துமீறல்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்த அவளின் தளிருடலை அவன் தழுவி கொண்டபோது மீண்டும் அவளிடம் அவள் தோற்றுப்போய் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அவள் உடல் தீண்டிய அவன் விரல்களின் ஸ்பரிசத்தில் அவள் பனிக்கட்டியாக உருகி கொண்டிருந்தாள். அவன் வெறிபிடித்த போராளியாக இருந்தான். வேட்டை பொருளை வேட்டையாடும் கைதேர்ந்த வேட்டைக்காரனாக இருந்தான். வென்றுவிட்ட அவனது உடலெங்கும் சாம்ராஜ்யத்தை சூறையாடும் சர்வாதியாக இருந்தான். அவள் முகமெங்கும் படிந்த அவனது ஆவேச முத்தங்களில் அலக்களிக்கப்பட்டவளாய் கலைந்து கிடந்தாள் வந்தனா. மேலும் கலைத்து முன்னேறினான் கதிரவன். அவளுக்குள் புதைந்து
அவன் தேடுதலை ஆரம்பித்த போது எதையும் ஒளித்து வைக்க அவளால் முடியவில்லை. பனியாக இருந்தவளால் கதிரவனின் கதிர்வீச்சை தாங்க முடியவில்லை. அவன் புசிக்க ஆரம்பித்தான். அவள் இரையாக மாறிப்போனாள். புசித்து முடிந்ததும் திருப்தி இல்லாமல் மீண்டும் மீண்டும் புசித்த அவனின் அகோர பசியில் அவள் அமிழ்ந்து போனாள். விடிந்தபோது அவள் கதிரவனின் மனைவியாக மாறியிருந்தாள். அவள் மீது படைத்திருந்த அவன் கையை விலக்கிவிட்டு எழுந்தவள் சோர்வுடன் குளிக்கப் போனாள். ஈரத்தலையை துவாலையால் இருக்க கட்டி நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டபோது கண்ணாடியில் தெரிந்த அவளின் பிம்பம் அவளை பார்த்து நகைப்பதை போல் இருந்தது. தோற்றுவிட்டேன், கண்ணீருடன் அவள் சொல்லிக் கொண்டாள். பணக்காரன் என்பதை மறைத்து என்னை ஏமாற்றியவனின் தாலிக்கு கழுத்தை நீட்டினேன். இப்போது அவன் ஆசைக்கு இணங்கி அவனுடன் வாழ்ந்து விட்டேன். இனி தோற்பதற்கு என்ன இருக்கிறது? வெறுமையான மனத்துடன் இறங்கி வந்தவளை கனிவுடன் அணைத்து கொண்டாள் வாணி. பூஜை அறைக்கு அழைத்துச் சென்றாள். குத்து விளக்கை ஏற்றுமா, இன்னையிலிருந்து இது உன் வீடு. ஏற்றுக்கொள்ள மனமில்லாவிட்டாலும் மனதில் வஞ்சனையில்லாத மாமியாரின் மனதை புண்படுத்த விருப்பமில்லாமல் குத்து விளக்கை ஏற்றினாள் வந்தனா. சுடர்விட்டு பிரகாசித்த சுடரின் ஒளியில் அவள் மனம் கசிந்தது. அந்த சுடரொளியில் தெரிந்த தெய்வ திருவுருவங்களிடம் கைகூப்பினாள். நீங்கள் எல்லாரும் இருந்தும் எனக்கு இந்த நிலையா? விழியோரம் அரும்பிய கண்ணீரை வாணிக்கு தெரிவிந்து விடாமல் மறைத்து கொண்டாள். காப்பி குடிமா. வாணி அவள் கையில் காப்பி கப்பை திணித்தாள். சூடாக தொண்டையில் இறங்கிய காப்பி குளிருக்கு இதமாக இருந்தது. குடித்து முடித்தவள் காலி கப்பை சமையலறையின் சிங்கில் போட்டுவிட்டு திரும்பிய போது அவள் கையில் மீண்டும் காப்பி கப்பை திணித்தாள் வாணி. இப்போதானே குடிச்சேன். வந்தனாவுக்கு புரியவில்லை. ஹாலில் டீப்பா மேலே இன்னைக்கு பேப்பர் இருக்குமா, எடுத்துட்டு போ. கதிருக்கு கண் முடிச்சதும் காப்பியும் பேப்பரும் கண் முன்னாலே இருக்கணும். அதுக்கு வந்தனாவுக்குள் சினம் துளிர்த்தது. இது வேறையா? அவன் என்ன கதிரவனின் பிரத்யேக வேலைக்காரியா? அதை வாணியிடம் கேட்க முடியாமல் பொறுமையபடி மாடிக்கு போனாள் வந்தனா. அரைக்கதவை திறந்து உள்ளே போக முடியாமல் அவள் உடல் நடுங்கியது. முந்தைய நாளின் இரவில் நடந்த நினைவில் அவள் அப்படியே நின்றுவிட்டாள். பேசாம திரும்பி போயிடலாமா? யோசனையை செயல்படுத்த அவள் திரும்ப முனைந்தபோது அங்கே வந்த கார்த்திகா வியப்புடன் என்னங்க நீ என்றாள். என்ன கார்த்திகா? வந்தனா சமாளித்து கொண்டு கேள்வி கேட்டாள். ரூம் வாசல்லே நிற்கிறீங்களே, என்னாச்சு? கார்த்திகாவின் அறை கதிரவனின் அறைக்கு பக்கத்தில் தான் இருந்தது. கால நேர ஜாகிங்கிற்காக வெளியே போய் திரும்பியவளுக்கு அண்ணனின் புது மனைவி காபி கொப்பையுடன் அரைவாசலில் நின்று கொண்டிருப்பதை கண்டதும் வியப்பாக இருந்தது. சும்மா மாடிகால் அழகா இருக்கேன்னு பார்த்தேன். வந்தனா காரணத்தை கண்டுபிடித்து விட்டாள். ஏன் அண்ணி, அண்ணன் அழகா இல்லையா? கார்த்திகா கண் சிமிட்டியதில் வந்தனாவின் முகம் சிவந்து விட்டது. அப்படியே அண்ணனை போல தங்கையும் இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டாள். நீ எங்கே போயிட்டு வர்ற? பேச்சை மாற்றினாள். ஜாகிங். அண்ணனும் சில சமயம் வருவான். மற்ற நாள்களில் வேலைன்னு ஓடிடுவான். இன்னைக்குத்தான் அவனுக்கு ஜாகிங்கும் இல்லாமல் கம்பெனி வேலையிலும் இல்லாமல் வேறு வேலை வந்துருச்சே. இப்போ ஜாகிங் போக கூப்பிட்டா வருவானா? மீண்டும் அவள் கண் சிமிட்டியதில் வந்தனாவின் லஜ்ஜை அதிகரித்தது. கார்த்திகாவும் வந்தனாவும் ஒரே வயதினர்கள் என்பதனால் இயல்பாக கேலி பேசிய கார்த்திகாவிடம் அவளால் விலகி நின்று பதில் சொல்ல முடியவில்லை. சம வயது தந்த தோழமை உணர்வுடன் நாளைக்கு உனக்கும் இதேதான் என்று சொல்லிவிட்டாள். அட, அன்னைக்கு வாய் பேசக்கூட வருமா? கார்த்திகா ஆச்சரியப்பட்டாள். நல்லாவே வரும். அதனால் பேசா மடந்தை அண்ணி வந்து வாய்ச்சிருக்கா, அவள் தலையில் மிளகாயை அரைச்சிடலாம்னு தப்பு கணக்கு போடாமல் மாற்றி யோசிச்சுட்டா போச்சு. இன்னும் வேறு என்னென்ன செய்யணும்னு சொல்லிடுங்க அண்ணி, அதையும் செய்திடுறேன். இந்த வாங்க பொங்கங்கிற மரியாதையை மூட்டை கட்டி பறையில் தூக்கி போட்டுட்டு வா போன்னு கூப்பிட்டா தேவலை. அண்ணன் அடிக்க வருவானே. இது அன்னைக்கு எனக்குமான டீல். ஊடே வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிடு. அப்படிங்கிறீங்க? திரும்பவும் இங்கே வந்தாச்சு. ஓகே வா போன்னு பேசுகிறேன். ஆனால் பெயர் சொல்ல மாட்டேன். ஏன்? அண்ணின்னு கூப்பிடுறப்ப இருக்கிற நிறைவு பெயர் சொல்லி கூப்பிடுறப்ப வராது அண்ணி. ஸோ நான் உன்னை அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். கார்த்திகா தலையை ஆட்டி சிரித்து விட்டு அவளுடைய அறைக்கு நுழைந்தாள். வந்தனாவின் மனதிலிருந்த சோக மயகம் லேசாக கரைந்தது. லேசான மனமாக மாறாவிட்டாலும் மனதின் மனம் சிறிதளவு குறைந்ததில் இலக்கமான முகத்தோடு உள்ளே போனாள். கதிரவன் கட்டிலில் சம்மணம் கட்டி அமர்ந்து மடியில் ஒரு தலையணையை வைத்திருந்தான். அவன் பார்வை குறுகுருவென அவள் மீது படிந்ததில் அவள் உடலில் சிலிர்ப்பு கோடாக ஓடியது. இவள் எப்போ எழுந்திருச்சான்? உதட்டை கடித்தபடி அவன் முகத்தை பார்க்காமல் காப்பி கப்பையும் பேப்பரையும் நீட்டினான். அவன் வாங்கி கொள்ளவில்லை. கூர்மையான அவனது பார்வை வெகு நிதானமாக அவனை அளப்பதை அவளால் உணர முடிந்தது. அவனது பார்வை செய்த இம்சையை தாங்க மாட்டாமல் நகரப்போனாள். எங்கே போற? அவன் அதிகாரமாக வினவினான்.
இவனுக்கு நான் என்ன வேலைக்காரியா? வந்தனா வெகுண்டாள். நானா நிட்டலை, உங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க, கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவன் எழுந்தான். அவள் அருகே வந்தான். அவள் கழுத்தில் கிடந்த கனமான புது மஞ்சள் கயிறை தூக்கி காட்டினான். இதை பார்த்துட்டு சொல்லு, அவ்வளவே தானா? வந்தனா பதில் சொல்லவில்லை. அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. இதை காட்டித்தானே முதல் நாள் இரவில் அவன் ஆக்கிரமித்தான் என்ற துக்கம் அவளுக்குள் பொங்கியது. இதை காட்டியே வாழ்க்கை பூராவும் பிளாக்மெயில் பண்ணி வாழ்ந்து விடலாம்னு திட்டம் போட்டிருக்கீங்களா? உதடுகள் துடிக்க கேட்டவளை உற்று பார்த்தான் கதிரவன். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நேற்று நைட் நடந்தது பிளாக்மெயிலா? ஆழ்ந்த அவனது குரலில் அவளது முகம் சிவந்தது. பதில் சொல்லாமல் திரும்ப போனவளின் கையை முரட்டுத்தனமாக இறுக்கி பிடித்து அவளை நிறுத்தினான். என் முகத்தை பார்த்து சொல்லுடி, நேற்று நைட் நடந்ததில் உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையா? அவனின் அந்த கேள்விக்கு அவளுக்கு அந்த இடத்தை விட்டு ஓடி போய்விட வேண்டும் போல் இருந்தது. சமையலறையில் எதையோ செய்து கொண்டிருந்தாள் வந்தனா. அங்கே வந்த வாணி வியப்புடன் மருமகளை பார்த்தாள். உனக்கு ஏம்மா இந்த வேலை? சமையலுக்கு ஆள் இருக்குல்ல. இருக்கட்டும் அத்தை, அம்மா கற்றுக் கொடுத்ததை செய்து பார்க்கணும்ல, இல்லைன்னா கற்றுக்கிட்டது மறந்து போயிடும். நல்ல பொண்ணுமா நீ, வாணி சிலாகித்தாள். அன்றைய மதிய உணவு நேரத்தின் போது சாணக்கியன் வழக்கத்தை விட அதிகமாக கேட்டு வாங்கி சாப்பிட்டார். இத்தனை வருஷத்தில் இப்போதான் நம்ம சமையல் காரமாக உருப்படியாக சமைச்சிருக்கு பாராட்டினார். உருப்படியாக சமைச்சது நம்ம சமையல்காரமாக இல்லை, வந்தனா என்றாள் வாணி. சாணக்கியனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பேசாமல் எழுந்து போய்விட்டார். தோட்டத்தில் பாத்திகளை மாற்றி அமைக்க சொல்லி கொண்டிருந்தால் வந்தனா. ஜாகிங் முடித்துவிட்டு வந்த கார்த்திகா ஹவ் நைஸ் என்றாள். நல்லா இருக்குல்ல? தோழமையுடன் சிரித்தாள் வந்தனா. நீ கை வச்சா குறைச்சலா இருக்குமா? நீ நேற்று சமையல், இன்னைக்கு தோட்டமா? கலக்கு. கார்த்திகா போய்விட்டாள். வந்தனா செடி மறைவில் இருந்ததை கவனிக்காமல் வந்த சாணக்கியன் தோட்டத்தை பார்த்ததும் நின்று விட்டார். அட, உனக்கு எப்படி இப்படியாப்பட்ட ஐடியாவெல்லாம் தோணுச்சு? ஒரே நாளில் தோட்டத்தையே மாற்றிட்ட, அழகா இருக்குப்பா என்று தோட்டக்காரனிடம் சொன்னார். இல்லைங்கய்யா, இதை நான் செய்யலை, நம்ம சின்னம்மா தான் செஞ்சாங்க. தோட்டக்காரன் கைகாட்டிய திசையில் சாணக்கியன் பார்த்தார். செடி மறைவில் இருந்த வந்தனா வெளியில் வந்தாள். என்ன சொல்வது என்று தடுமாறிய சாணக்கியன் பின்னந்தலையை தடவியபடி வேகமாக வீட்டுக்குள் போய்விட்டார். ஹாலின் சோபாக்களை இடமாற்றி போட்டு பூங்குத்துக்களை பிளஃபர் பாஸில் வைத்து அழகுபடுத்தினாள் வந்தனா. வாணி என்றபடி பரபரப்பாக அங்கே வந்தார் சாணக்கியன். என்னங்க? வாணி வந்தாள். என் பிராண்ட் நாராயண் பெயர். ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகியிருக்கான். அவன் குடும்பத்தோடு டின்னர் சாப்பிட வரப்போகிறான். இதுக்காக இவ்வளவு பதட்டப்படுறீங்க? அசத்தலாக டின்னரை ரெடி பண்ணிடலாம். என்ன வந்தனா? சரியாக சொன்னீங்கத்த. வந்தனாவின் இணக்கமான பதில் வாணி முகம் மலர்ந்தாள். சாணக்கியன் எதையோ சொல்ல போனவர் மௌனமாகி அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அன்றைய இரவில் விருந்து அபாரமாக நடைபெற்று முடிந்தது. டின்னர் பிரம்மாதம், நாராயணன் சொன்னார். ஹால் அழகா இருக்கு. இன்டீரியர் டெக்கரேஷன் பிரம்மாதம். எந்த இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லுங்கள்? என் சிஸ்டர் வீட்டில் சரியான டெக்கரேஷன் இல்லாமல் ஏதோ போல இருக்குது. அவள் வீட்டுக்கும் இதே டெக்கரேட்டரை வர சொல்லலாம், நாராயணின் மனைவி அனிதா சொன்னாள். எங்கள் வீட்டு இன்டீரியர் டெக்கரேஷன் எங்கள் அண்ணி தான். கார்த்திகா பெருமையுடன் வந்தனாவை அணைத்து கொண்டாள். சும்மா சொல்கிறாங்க, இது அத்தனையையும் செய்தது எங்கள் கார்த்திகா தான். மனதார பொய் சொன்னால் வந்தனா. பரவாயில்லையே, அனிதா வியந்தாள். நாராயணின் மகன் பிரதீப்பின் பார்வை கார்த்திகாவையே சுற்றி சுற்றி வந்தது. அதற்கான பதில் பார்வையை கார்த்திகாவும் கொடுத்தாள். அவர்கள் கிளம்பி போன பின்பு, ஏன் வந்தனா அப்படி சொன்ன? நீ பொய் சொல்லவே மாட்டியே என்று கேட்டாள் வாணி. அவங்க என்னவோ சாதாரணமாக டின்னருக்கு வரலன்னு எனக்கு தோணுச்சு அத்தை. அவங்க கார்த்திகாவை பெண் பார்க்க வந்திருக்கிறது போல என் மனசுக்கு பட்டுச்சு. நம்ம கார்த்திகாவுக்கு அவங்க மகனை பிடிச்சிருக்கிறது போல தெரியுது என்றாள் வந்தனா. சாணக்கியனின் முகத்தில் வந்த ஆச்சரியத்தை கண்டதும், ஏங்க அப்படியா என்று கேட்டாள் வாணி. எஸ் வாணி, நாராயணன் அவன் மகன் பிரதீப்புக்கு நம்ம கார்த்திகாவை பெண் கேட்டான். ஜஸ்ட் எ விசிட்டா டின்னருக்கு வர சொல்லி நான் சொன்னேன். பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டுட்டு மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கலாம்னு எண்ணம். அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே செல்போன் ஒலித்தது. எடுத்து பேசியவரின் முகம் ஒளிர்ந்தது. அவங்களுக்கு நம்ம கார்த்திகாவை பிடிச்சிருக்காம்பானி. ஆஸ்திரேலியாவில் பிரதீப் பிக்மேன். நம்ம கார்த்திகாவுக்கும் அவன் கிடைச்சிருக்கிறதே நம்மளோட லக் என்று பரபரத்தார். கதிரவன் வந்ததும் விவரம் அவனுக்கு சென்றது. பிரதீபா, குட்ஸ் செலக்ஷன் டாட். கங்க்ராச்சுலேஷன் கார்த்திகா. தங்கைக்கு கை கொடுத்து விட்டு டைனிங் ஹாலுக்கு போனான். அவனுக்கு பரிமாற பின்தொடர்ந்தால் வந்தனா. அவளை பார்த்தபடி மனைவியிடம் சொன்னார்,
சாணக்கியன். மருமகள் அமைகிறது கூட இறைவன் கொடுத்த வரம்தான் வாணி. இன்னைக்கு உன் மருமகள் அருமையா வேலை செய்திருக்கா. நாராயணனோட ஒய்ஃப் நம்ம கார்த்திகாவை ரொம்பவும் பாராட்டினாங்களாம். அந்த கிரெடிட் எல்லாம் வந்தனாவுக்குத்தான் சேரணும். கதிரவனுக்கு பரிமாறி கொண்டிருந்த வந்தனாவின் கை அப்படியே நின்றுவிட்டது. கதிரவன் மனைவியை ஆழமாக பார்த்தான். அவள் விழிகளில் கலங்கிய இருத்துளி நீர் அவன் கைகளில் விழுந்து தெரித்தது. எந்த மாமனாருக்கு அவள் மருமகளாக வருவது பிடிக்கவில்லையோ அந்த மாமனாரின் வாயால் அவள் மருமகளாக வந்தது மிகப்பெரிய வரம் என்ற பாராட்டை வாங்கிவிட்டாள் வந்தனா. பேபி நல்ல ஃபார்மில் இருக்க, நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அட்மிட் ஆகிக்கலாம், டாக்டர் கமலினி புன்னகையுடன் சொன்னாள். கனிவான தைரியம் சொல்லும் புன்னகை. வந்தனாவின் மனதில் தாய்மை கொண்ட பெண்களுக்கு வரும் இயல்பான பயம் வந்திருந்தது. அந்த பயத்தை போக்கும் வகையில் கமலினியின் புன்னகை இருந்ததில் அவள் தைரியம் பெற்றவளாக எழுந்து கொள்ள முயன்றாள். மேடிட்டிருந்த வயிறுடன் எழுந்து கொள்ள சிரமப்பட்டவளை கை கொடுத்து தூக்கிவிட்டான் கதிரவன். தாய்மை பொலிவுடன் மூச்சு வாங்க நின்றிருந்தவளின் மீது அவளுக்குள் காதல் பெருக்கெடுத்தது. அவள் அவனுடைய குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள் என்ற நினைவில் அவன் மனம் கனிந்தது. வா, அவள் தோளில் கை போட்டு அணைத்து கொண்டான். அவன் காட்டிய அக்கறையை கவனித்து கொண்டிருந்த டாக்டர், யூ ஆர் வெரி லக்கி என்று வந்தனாவிடம் சொன்னார். டாக்டர் சொன்னதை கேட்டில்ல, நீ லக்கியா? நீண்ட காரிடாரில் நடந்தபடி சொன்னான் கதிரவன். வந்தனா உம்மென்று வந்தாள். கதிரவன் அவன் முகத்தை பார்த்தான். நீ ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா என்னை இஷ்டமில்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவளாச்சே நீ. அவள் வார்த்தைகளில் குத்தல் இல்லை, கேலியும் கிண்டலும் தான் இருந்தது. இவன் என்னை பார்த்து எள்ளி நகையாடுறானா? வந்தனாவுக்கும் கோபம் வந்தது. கதிரவனின் கையை விலக்கி விட்டாள். உடனே கோபம் வந்துருச்சா? மூக்கு நினையில் கோபத்தை வச்சிருக்கேடி. இப்படி உட்காரு, காரை எடுத்துட்டு வந்து கூப்பிடுறேன். கதிரவன் அவளை வரவேற்பு பகுதியில் உட்கார வைத்துவிட்டு காரை எடுத்து கொண்டு வர போய்விட்டான். வந்தனா சுற்றிலும் அமர்ந்தவர்களை வேடிக்கை பார்த்தாள். கார்த்திகாவின் திருமணம் முடிந்து அவளும் கணவனுடன் குடும்பமிழந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய்விட்டதில் அவளை தனிமை சூழ்ந்திருந்தது. என்னதான் வாணியும் பேசி பழகினாலும் மாமியார் என்ற மரியாதை அவளை விட்டு வந்தனாவை தள்ளியே நிற்க வைத்தது. அஞ்சனாவிடம் பேச வேண்டுமென்றால் அவளின் பிறந்த வீட்டுக்கு போய் வர வேண்டும். கதிரவன் அவ்வளவு எளிதாக அனுமதி வழங்க மாட்டான். நானும் வரேன், போகலாம் என்பான். பெரும்பாலும் அவன் வாக்களிக்கும் நாட்களில் அவனால் வர முடியாமல் போய்விடும். ஏமாற்றத்துடன் வந்தனா படுத்து விடுவாள். அதற்கு பின்னால் தாய் வீட்டிற்கு போக வேண்டும் என்ற அவ்வளவாக கேட்டதில்லை. மாலதியும் பாஸ்கரனும் அடிக்கடி வந்து பார்த்துவிட்டு போனாலும் வந்தனாவின் மனம் தாய் வீட்டில் கழித்த பழைய நாள்களுக்காக மிகவும் ஏங்கியது. கருணாவிடம் அவள் இதை சொன்னபோது அவன் கதிரவனை போனில் அழைத்து சப்தம் போட்டாள். அன்று இரவில் அவள் முகம் இறுக வந்தனாவிடம் வினவினான். அக்கா கிட்ட என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியா? சும்மா பேசினேன், கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. மறைக்காதடி, இது எனக்கு பிடிக்காது. புருஷன் பெண்டாட்டிக்குள்ளே இருக்கிற விவரங்கள் வெற்றும் வாசலை தாண்டக்கூடாது. அவன் பேசிய பேச்சில் வந்தனாவுக்கு தலையில் அடித்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. அப்படி என்னத்தை பேசி தொலைச்சிட்டேன்? அம்மா வீட்டுக்கு போக முடியலைன்னு சொன்னால் அது ஒரு குத்தமா? இங்கே என்னடானா குற்றாலம் வரைக்கும் பேச்சு போயிருக்கு. என்ன பேச்சு? இதுவே கடைசி தடவையாக இருக்கணுண்டி. இனி நமக்குள்ளே நடக்கிற எதையும் வெளியே மூச்சு விட்ட நான் பொல்லாதவனாக மாறிடுவேன். இப்போ மட்டும் நீ நல்லவனாவா இருக்கிற? என்னதான் மனதுக்குள் கேட்டுக்கொண்டாலும் கதிரவனின் மிரட்டலை மீறி கருணாவிடம் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ள வந்தனாவால் முடியவில்லை. அதென்ன, எதுக்கெடுத்தாலும் சித்தி சித்தின்னு குற்றாலத்துக்கு போன் போடுற? உன் மனதில் இருக்கிறதை என்கிட்ட ஷேர் பண்ணனுக்குண்டி. ஏன் உனக்கு தோணலை? உன்கிட்ட சொல்லிட்டாலும். வந்தனா பேச்சை சுருக்கி கொண்டாள். தாய் வீட்டை மறந்தாள், கருணாவின் அன்பை மறந்தாள், கதிரவனின் வீடே உலகென்று வாழ கற்றுக்கொண்டாள். என்னாச்சு, அதுக்குள்ள குழந்தையா? ஏளனமான தொனியில் காதுகளில் விழுந்த வார்த்தைகளில் சிந்தனை கலைந்தவளாய் ஏறிட்டு பார்த்தாள் வந்தனா. அங்கே இகழ்ச்சி பார்வையுடன் கரிஷ்மா நின்றிருந்தாள். இவை வேறையா? அலுப்புடன் வாசலை பார்த்தாள் வந்தனா. காரை எடுக்க போன கதிரவன் சீக்கிரம் வந்துவிட்டால் தேவலை என்று தோன்றியது அவளுக்கு. இருக்கிற தொல்லையில் இவ தொல்லை வேற. இதில் நீ எல்லாம் எனக்கு இணையான்னு பார்த்து வச்சிருக்கா. இவளுக்கு இணையாகணும்னு யாரும் இங்கே தாவிக்கிட்டு இல்லைன்னு இவ மரமண்டைக்கு உரைக்காதா? கரிஷ்மாவின் இகழ்ச்சி பார்வையை விட 1000 மடங்கு அதிகமான இகழ்ச்சி பார்வையுடன் அவள் முகத்தை கூட பார்க்காமல் வந்தனா வாசலையே பார்த்ததில் கரிஷ்மாவின் தற்பெருமையும் கர்வமும் அடிவாங்கியது. திமிர். அவள் கொதித்து போனாள். கதிரை கைக்குள் வைத்திருக்கிற திமிர், அந்த திமிரை ஆட்டம் காண வைக்கும் பெரி அவளுக்குள் வந்தது. என்ன வாசலையை பார்க்கிறே? கதிரை தேடுறியா? அவர் வர லேட்டாகும். எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறியா? இந்நேரம் வரைக்கும் அவர் என் கூட தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ தான் காரை எடுக்க போனார்.
உரிமையுடன் அவள் பேசிய விதத்தில் வந்தனாவிற்கு கெதுக்கென்று இருந்தது. என்னதான் அவளுக்கும் கதிரவனுக்கும் இடையில் 1,00,00,000 மனத்தாங்கல்கள் இருந்தாலும் கதிரவன் வந்தனாவின் கணவன் இல்லையா? அவனுடன் நேரத்தை கழித்ததாக அவளிடமே வந்து ஒருத்தி சொல்வதாக இருந்தால் அவளுக்கு எத்தனை நெஞ்சுரம் இருக்க வேண்டும்? என்ன முழிக்கிற? காதல்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டவள் நாம வயிற்றை தள்ளிக்கிட்டு நின்னதிலும் முன்னாள் காதலியை தேடிக்கிட்டு போயிட்டானேன்னு போயிருக்கா. இதுதான் காதல், தெரிஞ்சுக்க. காதல்ங்கிறது உடலழகை சார்ந்த விஷயம். காதல்ங்கிறது எது வரைக்கும் தெரியுமா? நீ வயிற்றை தள்ளிக்கிட்டு நிற்கிற வரைக்கும் தான். அப்படியா? வந்தனா பயந்து போனாள். ஏனோ கதிரவன் அவளை காதலிக்க மாட்டான் என்பதில் அவளின் அடிவயிறு கலங்கியது. அவன் மீதான அவளின் காதல் குறைந்து விட்டது என்று கரிஷ்மா சொன்னதில் அவளின் உயிர் துடித்தது. சில தினங்களாக அவளை தொடாமல் கதிரவன் இரவுகளில் விலகி இருந்ததை அவள் எண்ணி பார்த்தாள். முன்பு போல சீக்கிரமாக அவன் வீடு திரும்புவதில்லை. இரவில் வெகு நேரமான பின்பே அர்த்தஜாம வேளையில் நான் வீடு திரும்பி கொண்டிருந்தான். அவனிடம் இருந்த கோபம் மறையாத காரணத்தால் வந்தனாவும் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லை. இப்போது அதை நினைத்து அவள் கலங்கினாள். அவன் விலகிவிட்டானா? என்மேல் அவனுக்கு இருந்த காதல் இதுவரைக்கும் தானா? அவளின் கரம் அனிச்சையாக அவளின் வயிற்றை தடவி பார்த்தது. இந்த வீக்கெண்டில் நானும் கதிரும் அவுட்டிங் போகலாம்னு இருக்கோம். எங்கே போகலாம்? நீயே சொல்லு. கரிஷ்மாவின் குரூரத்தில் வந்தனா ஊமையாகி போனாள். எதிர்த்து வாயாடும் அவளின் வாய் பேதலித்து வார்த்தைகள் வற்றி போய் மௌனித்தது. போகலாமா என்றபடி வந்த கதிரவன் கரிஷ்மாவை கண்டதும், ஹேய், நீ இங்கே என்ன பண்ணுற என்று வினவினான். அப்போவே கிளம்பி இருக்கணும் தான் கதிர். பட் நீங்கள் வருகிற வரைக்கும் வந்தனாவுக்கு கம்பெனி கொடுக்கலாம்னு வந்தேன். கரிஷ்மாவின் வார்த்தைகளை கேட்ட கதிரவன் எப்பவே என்ற கேள்வியை எழுப்பவில்லை. அதில் கதிரவனுடன் நேரத்தை செலவழித்தாதா கரிஷ்மா சொன்னது உண்மை என்று நிரூபணமாகிவிட்டதில் வந்தனாவுக்கு நிராசை குடிகொண்டது. ஏண்டி என்னவோ போல இருக்க? காரில் போகும்போது கதிரவன் கேட்டான். வழக்கமான மௌனத்தை பதிலாக தந்தாள் வந்தனா. அன்றைய இரவில் அவள் இயல்பாக புரண்டு படுப்பதைப் போல கதிரவனை நெருங்கி படுத்தபோது அவன் மிக மெதுவாக அவள் உணராத வகையில் அவளிலிருந்து விலகி படுத்தான். வந்தனாவுக்கு ஒரு நொடி மூச்சு நின்று வந்தது. அவன் மீதான கதிரவனின் ஈர்ப்பு மறைந்து விட்டது என்றே அவள் நினைத்தாள். அவள் கண்களில் நீர் வழிந்தது. உனக்கு பிடிக்காத புருஷன்னு சொல்லிக்குவியே, இப்ப சந்தோஷமாயிருக்க வேண்டியது தானே? அவளது மனசாட்சி அதட்டியது. இத்துடன் காதல் என்பது எதுவரை கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் மீண்டும் காதலை காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடரை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேயா? நன்றி.